என்னுடைய அம்மா பெயர் சுமதி, வயது 42. அம்மாவுக்கு 2 அக்கா, ஜானகி மற்றும் சாந்தி. எனக்கு ஒரு அக்கா திருமணம் ஆகிவிட்டது. என் பெயர் ராஜா. நான் கல்லூரி படித்து முடித்து விட்டேன். இப்போது வீட்டில் தான் இருக்கிறேன். இந்த கதையை கேட்பதற்கு முன்னால் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க கதைக்கு போவோம். நான் வேலைக்கு போகும் ஒரு மாணவன். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகவில்லை. ஆனால் நான் நிறைய தோட்ட வேலை செய்து இருக்கேன். நான் நிறைய தடவை அரசு தேர்வுக்கு எழுதினேன், ஆனால் பாஸ் ஆகவில்லை. என்னால் எவ்வளவு தான் படித்தும் பாஸ் ஆக முடியலை. என்ன தான் செய்வது? ஊரில் இருக்கும் அனைவரும் நீ கண்டிப்பாக பாஸ் ஆயிடுவ, விடாம படி என்பார்கள். எனக்கு ஒரு கட்டத்தில் வெறுப்பு வந்து படிப்பதை விட்டுவிட்டேன். சரி, இது எதுக்கு கதையை சொல்றேன். அம்மா எல்லாரிடமும் நன்றாக சிரித்து பேசுவாள். காய்கறிகாரன், பால்காரன், பழக்காரன் என்று அனைவரும் அம்மாவிடம் நன்றாக பேசுவார்கள். 2 தெருக்கள் தள்ளி அம்மாவின் தோழி ஒருத்தி இருக்கிறாள். அவள் பெயர் ராஜேஸ்வரி. அவளை ராஜி என்றுதான் சுருக்கமாக கூப்பிடுவோம். ராஜேஸ்வரிக்கு 2 பெண்கள் குழந்தைகள். மூத்தவளுக்கு திருமணம் ஆகிவிட்டது. இரண்டாவது பெண்ணின் பெயர் அனிதா. என்னுடன் காலேஜில் படித்தவள். அவளுடைய அம்மா எங்கள் வீட்டுக்கு வரும்போது அவளும் கூட வந்து விடுவாள். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்லும்போது ராஜியும் அம்மாவும் தான் ஒன்றாக சொல்வார்கள். எங்க எதிர் வீட்டு அக்கா, அவளுக்கு வயது 25. அவளுக்கு முதல் குழந்தை பெண் குழந்தையாக பிறந்தால் அவளுடைய வீட்டுக்காரர் ஒரு வருடம் பார்க்கவே வரவில்லை. ஒருமுறை நானும் அனிதாவும் அவளுடைய வீட்டுக்குச் சென்றபோது அங்கு அக்கா சமைத்து கொண்டு இருந்தாங்க. சாப்பிட வாட என்று கூப்பிட்டாங்க. நான் பயத்தில் உளறினேன். உடனே ரஞ்சிதம் அக்கா என்னிடம் பிரியாணி வேணுமா என்று கேட்ட. நான் பயந்து என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. அருகில் அமர்ந்திருந்த அனிதாவும் தலையை குனிந்து கொண்டு சிரித்தாள். அடுத்த நாள் நான் ரஞ்சிதம் அக்கா வீட்டிற்கு சென்றபோது வீட்டில் ரஞ்சிதாவின் குழந்தை தூங்கிக் கொண்டிருந்தது. அடுத்த நாள் ஒரு 11 மணி வாக்கில் என்னுடைய அம்மா ரஞ்சிதா அக்காவின் அம்மா மற்றும் சில பெண்கள் சேர்ந்து கொண்டு மார்க்கெட்டிற்கு காய்கறிகள் வாங்கிச் வர சென்றார்கள். நான் கொஞ்ச நேரம் தோட்ட வேலை செய்து கொண்டு இருந்தேன். ரஞ்சிதா அக்கா அனிதாவிடம் ரொம்ப தேங்க்ஸ்டி என்று கூறினாள். என்னை வீட்டுக்கு அனுப்பி வைத்து விட்டு இருவரும் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தார்கள். நான் அனிதா சென்ற பிறகு ரஞ்சிதாவிடம் என்ன பேசிக் கொண்டிருந்தீர்கள் என்று கேட்டேன். அதற்கு ரஞ்சிதா அனிதாவிடம் தோட்ட வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னதாக சொன்னாள். நான் ரஞ்சிதா கூட தோட்ட வேலை செய்தேன். அடுத்த ஒரு மாதத்தில் ரஞ்சிதாவின் வீட்டுக்காரர் வந்து அழைத்து கொண்டு சென்றுவிட்டார். அனிதாவும் அடுத்த மாதம் மேல் படிப்புக்காக வெளியூரில் தங்கி படிக்க சென்று விட்டாள். நான் கொஞ்ச நாள் என்னுடைய படிப்பு வேலைகளை பார்த்து கொண்டு இருந்தேன். ஒரு நாள் நான் தூங்கு கொண்டு இருக்கும் போது அம்மா டீ கொண்டு வந்தாங்க. நான் தூங்கிக் கொண்டே இருந்தேன். என்னை திட்டிவிட்டு டீயை வைத்து விட்டு கீழே சென்று விட்டாள். ராஜேஸ்வரியின் வீட்டுக்காரர் விவசாயி என்பதால் வீட்டில் அதிகம் இருக்க மாட்டார். அம்மா பக்கத்து வீட்டுக்காரர்களிடம் விசாரித்து நான் அடிக்கடி ராஜியின் வீட்டுக்கு போய் பேசிட்டு செல்வதை உறுதிப்படுத்தி கொண்டாள். என் செல்போனை எடுத்து பார்த்து நான் அடிக்கடி ராஜியுடன் பேசுவதை தெரிந்து கொண்டாள். ஒரு முறை அனிதாவை பார்க்க நான், அம்மா, ராஜி மூவரும் சென்றோம். எங்கள் ஊரில் இருந்து அனிதா படிக்கும் ஊருக்கு செல்ல 10 மணி நேரம் ஆகும். அங்கு ஊரில் சென்று நாங்கள் நிறைய பேசினோம். நிறைய ஊரை சுற்றினோம். ஊருக்கு திரும்பி வரும்போது இரவு 10 மணிக்கு பஸ் ஏறினோம். அடுத்த நாள் காலையில் தான் ஊர் வந்து சேர்ந்தோம். நீ தோட்ட வேலை செய்து இருக்கிய என்று கேட்டேன். தோட்டத்தில் வேலை கொஞ்சம் செய்து இருக்கேன் என்று சொன்னாள். அதற்கு பிறகு தான் எங்கள் குடும்பம் இந்த ஊரில் சொந்த வீடு கட்டி குடியேறியது. நான் அம்மாவை பற்றி கேட்டேன். தனக்கு ஒன்றும் தெரியாது என்று கூறிவிட்டாள். அடுத்து 10 நாட்கள் கழித்து ஊரில் இருந்து ரஞ்சிதா வந்திருந்தாள். அவளை வீட்டிற்கு சென்று பார்த்தேன். அப்போது ரஞ்சிதா என்னிடம், நான் ஒரு வாரம் லீவுல வந்து இருக்கேன். தோட்ட வேலை செய்ய வந்து இருக்கேன் என்று கூறினாள். ராஜி என் அம்மா தோட்ட வேலை செய்த கதையை என்னிடம் சொல்ல ஆயத்தமானாள். அம்மா சுமதி ராஜியிடம் சொன்னது. என்னோட வீட்டுக்காரர் P.W. டீலர் சீஃப் என்ஜினியரா இருந்தாரு. கல்யாணம் செய்தபோது திருச்சியில் வேலை. எனக்கு 18 வயதில் திருமணம் ஆகியது. அவருக்கு வயது 34. அடுத்த வருடத்தில் பெண் குழந்தையும் 2 வருடங்கள் கழித்து மீண்டும் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. 2 குழந்தைகள் பிறந்த பிறகு அவருக்கு சுத்தமாக தோட்ட வேலை செய்து இல்லை.
9 வருடங்கள் கழித்து அவருக்கு நாகர்கோவில் பக்கத்தில் மாற்றல் ஆனது. அங்கு வேலை அதிகம். இவருக்கு கீழ் 15 உதவி இன்ஜினியர்கள் இருந்தார்கள். அதில் 5 பேர் திருமணம் ஆகாதவர்கள். எனக்கு அப்போது வயது 27. புதியதாக மகேஷ் என்ற பையன் வேலைக்கு சேர்ந்தான். அவனுக்கு வயது 26. அவன் தான் என் குழந்தைகளை வண்டியில் பள்ளிக்கு அழைத்து சென்று வருவான். காலையில் என் வீட்டுக்காரர் இருக்கும் போது வருவான். எதுவும் பேச மாட்டான். டீ கொடுத்தால் பேசாமல் வாங்கி குடிப்பான். 1 மாதம் கழித்த பிறகு அவர் இருக்கும் போது அக்கா என்று அழைத்து ஓரிரு வார்த்தைகள் பேசுவான். மாலை நேரத்தில் குழந்தைகளை வீட்டில் விட்டு அவர்களுடன் சிறிது நேரம் விளையாடுவான். டீ வேண்டுமா என்று கேட்டால் குடுங்க மேடம் என்று வாங்கி குடிப்பான். என் வீட்டுக்காரர் இருந்தால் அக்கா என்று கூப்பிடுவான். 2 மாதங்களுக்கு பிறகு என்னிடம் பேச ஆரம்பித்தான். நான் ஆரம்பத்தில் அவன் குடும்பத்தைப் பற்றி படிப்பு பற்றி பொதுவாக பேசினேன். அடுத்து 4வது மாதத்தில் மகேஷ் சாயந்தரம் வீட்டிற்கு வந்தால் 2 மணி நேரம் பேசிக்கொண்டிருப்பான். ஒரு முறை நான் மகேஷிடம் அவனுடைய கல்யாணத்தை பற்றி கேட்டேன். அவன், உங்கள மாதிரி அழகான பொண்ணு கிடைச்ச உடனே கல்யாணம் பண்ணிக்குவேன். அதன் பிறகு சினிமா நடிகைகள் பற்றி நிறைய பேசினோம். அடுத்த மாதம் சென்னையில் இருந்து என்னுடைய அக்கா ஜானகி தன் குழந்தைகளுடன் ஸ்கூல் லீவில் வந்து தங்கினாள். அவளும் அவள் கணவர் இருவருமாய் டி இல் வேலை செய்பவர்கள். அக்காவின் வீட்டுக்காரர் ஒரு பண பைத்தியம். எப்போதும் வேலை வேலை என்று ஓடிக்கொண்டிருப்பார். 20 நாட்கள் கழித்து அக்கா என்னிடம் எங்கள் வீட்டுக்கு வந்து செல்லும் மகேஷை தோட்ட வேலை செய்ய போகிறேன் என்று சொன்னான். அடுத்த 1 வாரம் முழுவதும் மகேஷுடன் அடிக்கடி ஷாப்பிங் செல்வது வெளியே செல்வதும் வருவதுமாக இருந்தாள் அக்கா ஜானு. அடுத்த சில நாட்களில் அக்கா ஜானு சென்னைக்கு புறப்பட்டு சென்று விட்டாள். நானும் மகேஷும் தோட்ட வேலை செய்து கொண்டு இருந்தோம். அடுத்த 10வது நாளில் உன் அப்பா டிரான்ஸ்பர் வாங்கி கொண்டு இங்கு வந்து விட்டார். மகேஷ் இங்கு வந்தால் பிரச்சினை ஏற்படும் என்பதால் உன் அம்மா சுமதி மகேஷுடன் வேறு திருமணம் செய்து கொள்ளும்படி கூறிவிட்டாள். சுமதி கிட்டத்தட்ட 2 மாதங்கள் பித்து பிடித்தது மாதிரி இருந்தாள். உன்னுடைய பெரியம்மா ஜானகி தான் உன் அம்மா சுமதியை 1 மாதம் குழந்தைகளுடன் சென்னைக்கு அழைத்துச் சென்றாள். உன் பெரியம்மா இருந்த அப்பார்ட்மெண்ட்டில் மொத்தம் 10 வீடுகள். இப்படி தான் உன்னோட அம்மா நிறைய தோட்ட வேலை செய்ய இருக்காங்க என்று சொன்னாள்.